ஆஹா. இதுல ஒரு டியூபை சொருகி விட்டா சைக்கிளுக்கு காத்தடிச்சு பொழைக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க. என்ன சத்தமே இல்லை நான் வச்சா நிறைய ரீல்ஸ் பண்ணியாமா நினைச்சேன். தாத்தா செத்தன்னைக்கு இப்படித்தான் எல்லாரும் அழுதாங்க. ஒரு நாதஸ்வர இசையை கேட்கிற போது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய உணர்வு என்ன? ஸோ ஒரு தடவையும் அந்த கெட்டி மேளம் அப்படின்னு அவங்க சொல்றப்போ இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே இந்த ஃபீல் எனக்கு இன்னும் இருக்கு. புதகுழியில விழுந்த நாள். புதகுழியா? அதான்டா கல்யாணம் ஆன நாள். வயலே கெட்டி மேல சொல்லுங்க, கெட்டி மேல வாசிக்கிட்டோம். கெட்டி மேளம் எனக்கு ஏன் கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. ஐயே வாய பாரு. ஒரு நாதஸ்வர இசை வாசிக்கிற போது உங்களுக்குள் என்ன உணர்வு ஏற்படும்? மாலை மாற்றினாள் அப்படின்னு சொல்லி அவங்க வாசிக்க ஆரம்பிச்சதுமே 80 வயசு மாமா கூட அந்த பொண்ணை தூக்கிடுவாரு சார். ஒரு 80 வயசு மாமா கூட அந்த பொண்ணை தூக்கிடுவாரு சார். இந்த வயசுல அப்பனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் பாத்தியா? இப்போ அவங்க வாசிக்கும் போது நமக்கே அறியாம எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இப்ப கண்ணு கலங்குச்சு. அந்த அளவுக்கு ஒரு மூட வருது. ஆமா. இவ்வளவு இருக்கே, இதுல நிறைய இருக்கு இல்லையா? ஏய் அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? இதனுடைய பேர் என்ன ஆக்சுவலா? சீவாலி சார். எத்தனை வகை நாதஸ்வரம் இருக்கு? சும்மா பார்த்தேன். ஒரு கட்ட நாதஸ்வரம், இது 1.5 கட்டை, இது 2, இது 3 சுதி, இது 4. உள்ள என்ன நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி. நான் நாதஸ்வரனாவே நீளமா இருக்கும் தான் நினைச்சேன். காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை எனக்கு. டஃப் கொடுப்பான் போலது. என்ன சத்தமே இல்லை நான் வச்சா சத்தம் வந்துருச்சுடா. ஈஸியே இதானா? துண்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா. நிறைய ரீல்ஸ் பண்ணியாமா நினைச்சேன். அவ்வளவு பக்கமா மேட்ச் பண்ணுது. வாசிக்கிறவர் கூட அவ்வளவு சாகிக்கல. உன்னை பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. இது போதும், பெருசா கொடுப்போம். ஆஹா. இதுல ஒரு டியூபை சொருகி விட்டா சைக்கிளுக்கு காத்தடிச்சு பொழைக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க. ஆஹா. இது எங்க தாத்தா செத்தன்னைக்கு இப்படித்தான் எல்லாரும் அழுதாங்க. ரீல்ஸ் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் மெய் சிலிர்த்து போகக்கூடிய அந்த மியூசிக்கல் பிட் என்ன? அது சிங்காரவேலனே தேவாதான். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. சேர்ந்து எல்லாருமா வாசிக்க முடியுமா இது? அது உள்ள பூந்து லிவரை பிதுக்கி விட்டு கொட்டாயுது அப்படியே கொட்டாயுது அப்படியே கொட்டா. உங்களை மெய்சில் இருக்க வைத்த ஒரு நாதஸ்வர இசை வாசிங்க. நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா? சிவாஜி கணேசன் சார் ஒரு வாசிக்க போவாங்க. வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கனால வாசிக்க மாட்டேன்னு வெளியில நின்று ஒரு வாசிக்கும் போது கூட எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. உங்க வாசிப்பை கேட்கணும் தானே ஊர் ஜனங்கள்லாம் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக விடிகிற வரைக்கும் நான் இங்கேயே வாசிக்கிறேன். அது யாருக்காவது தெரியுமா? ஆடி பாரு. உன்பார்வையில் அந்த சரணம் சார். உன் பார்வையில் 1000 கவிதை சிறப்பு. தேங்க்ஸ். வெல்கம். எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட பாட்டுல ஒரு ஹம்மிங் வரும். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ஒரு நாதஸ்வரத்துக்கே முக்கியமான உரித்தானது இந்த மகுடி வாசிக்கிறது. கற்பூரத்தை கூட
நல்ல பாம்பே இது ராகம், இது ராஜன், நாகராஜன் வந்திருக்கிறார். தமிழ் சினிமாக்கள்ல இந்த பாடலில் ரொம்ப அருமையாக நாதஸ்வரத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க. மஜ்னு படத்துல முதல் கனவே. இப்ப நீங்க கேட்ட அந்த அரிய பாடல போடுறேன். ஓகே. பிடிச்சிட்டா அட்டகாசம். சிறப்பு, மிக சிறப்பு. ஊரு விட்டு ஊரு வந்த சாங். ஒரு விட்டு ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. கண்டு கொண்டேன் சந்தன தென்றலை படையப்பா மூவில வந்து டிங் வரும்போதெல்லாம் ஒரு நாதஸ்வரம் பிஜிஎம் வரும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ மனப்பூர்வமா சம்மதிக்கிறியா? ஆனா நீங்க டப்புன்னு அடிச்சு தூக்கிடுறீங்க, சொன்ன உடனே பாடுறீங்க. சிறப்பு. தேங்க்யூ. தங்கா மாரி ஊதாரி சாங்ல சித்தாட கட்டிக்கிட்டு அதுல வர அந்த வைப் வந்து சரியான வைப் சார். இது பாட்டு வதன வதன வத்தி வடி வேலரே. நீங்க வாசிச்சதா அது? அவர்தான் வாசிச்சதேவா? சொந்தக்காரங்க இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சௌரியமா போச்சு. வதன வதன வத்தி வடி வேலரே ஏமசிய மருந்து வைக்கவா. மணித்துளி மணில் சங்கம் அதுல ஒரு பிஜிஎம் வரும் சார். விளையாடுறீங்க வாங்க. அந்த குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா அந்த பாட்டை நான் நம்பிக்கை அதிகமா வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன நினைச்சிட்டு கண்ண மூடு நல்லா கண்ண மூடு.